இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா? தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்கிறத ருசித்து பாருங்கள். இந்த வார்த்தையின் வழியாக, வசனங்களின் வழியாக கர்த்தர் எம்மட்டுமானவர் என்கிறத நம்ம ருசித்து பார்த்தோன்னு வைங்க, இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற அன்பு, இல்லை நம்ம கொடுக்குற அன்பு எவ்வளவு சுயநலமான அன்பு, இல்லைன்னா எவ்வளவு போலியான அன்புங்கிற விதமாக நமக்கு தெரியும். நம்மளை விட பெட்டராக ஒரு மனுஷன் கிடைக்கும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்போது, ஒரு உறவு கிடைக்கும்போது நம்மளை தள்ளி விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு நேராக அந்த அன்பு கடந்து போயிடும். இப்படிப்பட்ட அன்பு தான் உலக பிரகாரமான அன்பு. அது வேற ஒரு ஆள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளே செய்கிறதா இருக்கட்டும், இவ்வளவுதான் அன்பு. ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம மேலே அன்பு வைத்தவர் நம்மளுடைய நித்தியத்தின் வர அந்த அன்பில் எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது. நம்ம எம்மட்டுமாக பாவம் செய்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அவர் நம்மளை அன்போடு அரவணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த உலகத்தில் யாருமே நமக்கு தர முடியாது. அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்க. அது உங்களை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக நிச்சயமாகவே நடத்தும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அன்பை செலுத்துகிற நம்மளுடைய தேவனை அறிந்து கொள்ளுவோம். அந்த அன்பு உங்களை நேசிக்கிற அன்பு, உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற அன்பு. ஆமென்.